Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சிறையில் கைதி உயிரிழந்த விவகாரத்தில் தற்பொழுது கைதான மூவருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கின்றது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், தற்பொழுது இந்த கைதி மரணமடைந்த விவகாரத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது பதிவு பண்ணுங்க. பிரீதா, அதாவது தமிழகம் முழுவதும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியதுதான் இந்த நாகர்கோவில் சிறையில் கைதியாக நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருந்த சபரிவர்மன் உயிரிழந்த விவகாரம். அவர் அடித்து கொலை செய்யப்பட்டது உறுதியான நிலையில் அவரது உடலில் 19 இடங்களில் காயம் ஏற்பட்டிருந்ததும் இந்த விசாரணையில், அதாவது நீதிபதி சத்தியமூர்த்தி விசாரணையில் தெரிய வந்தது. தொடர்ந்து அதிரடியாக நேற்று இரவாக 3 சிறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டார்கள். ஜெகன், சிவகுமார் மற்றும் திருடை நம்பி என்கின்ற சுரேஷ் ஆகிய 3 பேரும் அதிரடியாக நேற்று கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று அவர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு பின்பு நீதிபதி முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டு அவர்கள் இன்று 15 நாள் நீதிமன்ற காவலில் அடைப்பதற்காக உத்தரவு நீதிபதி சத்தியமூர்த்தி பிறப்பித்திருக்கிறார். தொடர்ந்து அவர் 3 பேரையும் தற்போது நாங்குநேரி சிறையில் அடைப்பதற்கான பணிகளை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்ல, ஏற்கனவே இந்த விசாரணையை துரிதப்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் சிறைக்குள் அங்கிருந்த விசாரணை கைதிகள் 8 பேரது பெயரும் இடம்பெற்றிருக்கிறது. அந்த 8 பேரையும் கைது செய்யக்கூடிய நடவடிக்கையும் தற்போது நடந்து வருகிறது. மேலும் அவர்களை கைது செய்யும் பட்சத்தில் தான் மேலும் அங்கு சிறையில் என்னென்ன நடந்தது, எது மாதிரியான தாக்குதல்கள், எதற்காக தாக்குதல்கள் என்கின்ற பல்வேறு கோணங்களுக்கான விசாரணை முடுக்கிவிடப்படுகிறது. தொடர்ந்து இந்த இது சம்பந்தமாக கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தலைமையிலான போலீசாரும் இந்த நடவடிக்கையில் மேற்கொண்டு வருகிறார்கள். நன்றி சரவணன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.